ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைரெக்டாக ஜாவா பேஸ்ட் இன்டர்வியூஸை எப்படி கிளியர் பண்ணிட்டு ஜாபுக்கு போகிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம கோர்ஸை என்டையராக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வெறும் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். சில டைம் நம்ம வந்து இன்டர்வியூஸில் யூஸ் பண்ண கோட்ஸ் கூட நம்ம ஜாபில் பண்ண மாட்டோம். பெருசாக அதுக்கு கோடிங் எபிலிட்டிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்போ வந்து அது வந்து பேசிக்காக ஒரு கோடிங் நாலேஜ் இருக்கணுங்கிற மாதிரி எல்லா கம்பெனிஸ்லேயும் பண்ணனால நம்ம வந்து சில அதுக்கு தேவையான பேசிக்ஸை மட்டும் படிச்சுட்டு நமக்கு அந்த 1 ஹவர் இன்டர்வியூவில் என்ன ஃபேஸ் டு ஃபேஸாக இருந்துச்சுன்னா 1 ஹவர், இல்லை என்ன கோடிங்காக இருந்துச்சுன்னா அந்த 1 ஹவர் மட்டும்தான் நம்ம இன்டர்வியூ டேக்கிள் பண்ணி கிளியர் பண்ணணும். அவ்வளோதான். நமக்கு தேவை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அந்த 1 ஹவருக்கு. நம்ம வந்து பெருசாக கோட் பண்ணி நம்ம வந்து எதுவும் வந்து ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி எதுவும் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. நமக்கு தேவை ஜாபுக்கு போகணும், நமக்கு தேவை உடனே மணி வரணும். அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபுல் கோர்ஸையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த என்டையராக அந்த ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நான் போட போகிறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாபுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூ கிளியர் பண்ணிவிட்டு போயிடலாம். அந்த 1 ஹவர் எப்படி டேக்கிள் பண்ணுங்கிற அந்த ஐடியாவை மட்டும் இந்த வரப்போகிற வீடியோஸில் நம்ம பேசிக்காக அதுக்காக நம்ம வந்து ஒன்றுமே தெரியாமல் அந்த 1 ஹவரை டேக்கிள் பண்ண முடியாது. அதுக்காக சில பேசிக்ஸாக இதுனா என்ன அப்படின்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக சில ஐடியாஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம இன்டர்வியூஸை கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும் ட்ரெயின் பண்ண போகிறோம். ஜாவா பேஸ்ட் இன்டர்வியூஸ் எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு சில பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஜாவாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் ஒரு கர்மமும் கிடையாது. அதுவும் வந்துட்டு தமிழ் இங்கிலீஷுங்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான். அந்த லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. நம்ம எதுக்கு கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒர்க்கு நடக்கணும், இல்லை ஒரு மேத்தமேட்டிக் ஆப்ரேஷன் நடக்கணும். அதுக்கு வந்து நம்ம கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. அதுதான் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளும் இப்போ ஹியூமன் டு ஹியூமன் கம்யூனிகேட் பண்ணணுன்னா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுதில்ல. அந்த மாதிரி இப்போ கம்ப்யூட்டர் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. அதுக்காக தான் இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. கம்ப்யூட்டர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா பைனரி பேஸில் தான் ஒர்க் ஆகும். பைனரினாலும் அதுவும் ஒரு பெரிய டெக்னிக்கல் டேர்ம்ஸு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதில் வந்து என்னென்னா கம்ப்யூட்டர்ஸில் வந்து ஃபுல்லாக எப்படி ஒர்க் ஆகும்னா டிரான்சிஸ்டர் பேஸ்டில் தான் ஒர்க் ஆகும். டிரான்சிஸ்டர்ஸ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னால் என்னென்னா ஐதர் வந்து சுவிட்ச் ஆனில் இருக்கும், இல்லைனா ஆஃபில் இருக்கும். ஜீரோனா ஆனில் இருக்கும், ஒன்னா ஆஃபில் இருக்கும். மேபி ஒன்னா ஆனில் இருக்கும், ஜீரோனா ஆஃபில் இருக்கும்னு நினைக்கிறேன். சுவிட்ச் பேஸ்டு தான். சுவிட்சஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னு வந்து பழைய சுவிட்சஸ்லாம் பார்த்துருவீங்க. அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பேஸில் தான் ஒர்க் ஆகும். அதுக்காக நம்ம வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் வந்து கோட் பண்ண முடியாது, அது பாசிபிளும் கிடையாது. அதனால் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலிமா நம்ம வந்து கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அந்த லாங்குவேஜஸ் இருக்குது. பைனரி இப்போ டிரான்சிஸ்டர்ஸ் என்ன ஆகும்னா ஐதர் வந்து சுவிட்ச் ஆனில் இருந்துச்சுன்னா அந்த ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும், சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சுன்னா கரண்ட் பாஸ் ஆகாது. இந்த கரண்ட் பாஸ் ஆகிற பேஸில் வந்து நமக்கு வந்துட்டு டேட்டாஸ் போய் ஸ்டோர் ஆகும், அப்புறமேட்டுக்கு ஆப்ரேஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அப்புறமேட்டுக்கு டேட்டாஸ் வந்து இரேஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக க்ளீனப் ஆகும். இதுதான் நடக்கும். ஆனால் இதை பற்றிலாம் நம்ம பெருசாக உள்ளே போக தேவையில்ல. இப்போதைக்கு நமக்கு தேவை வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கிறது மட்டும்தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக உங்களுக்கு தெரியணுன்னா கம்ப்யூட்டர் வந்து பைனரி சிஸ்டத்தில் ஒர்க் ஆகும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு. ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னால் சிம்பிளாக சுவிட்சுன்னு ஞாபகம் வச்சு, ஐதர் சுவிட்ச் இருந்துச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ நடக்கும், கரண்ட் ஃப்ளோ இல்லைன்னா கட் ஆகும். இது பேஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகிருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அந்த பேஸஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ்னு ஒன்று இருக்கும். சின்டாக்ஸ்னால் என்ன? சின்டாக்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து தமிழ் இங்கிலீஷ் மாதிரி லாங்குவேஜ்னு தான் சொல்லிட்டோம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கிராமர் தான் நம்ம சின்டாக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பேசினாலும் வந்து கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கணும். கிராமட்டிக்கலாக ப்ராப்பராக கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அது வந்து இன்னொரு ஹியூமனுக்கு வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
இப்போ அதே மாதிரி தான் இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் கிராமர்ஸ் இருக்குது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஒரு கிராமர் இருக்குது. அந்த கிராமர் படி நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் கம்ப்யூட்டருக்கு புரியும். அதுதான் சின்டாக்ஸு. இப்போ நீங்கள் சின்டாக்ஸில் வந்து ஏதாவது தப்பு பண்ணுறீங்க, நீங்களாக ஏதோ டைப் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது கம்ப்யூட்டருக்கு என்னன்னு புரியாது. அப்போ வந்து அந்த சின்டாக்ஸ் எரர் த்ரோ ஆகும். ஸோ இந்த சின்டாக்ஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது. அது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கிராமர் இப்படிங்கிறத மட்டும் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கிராமர் படி யூஸ் பண்ணி கரெக்டாக எழுதுனீங்கன்னா தான் கம்ப்யூட்டருக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நானே எப்பயாச்சும் தான் ஃப்ளோவில் பேசுவேன். ரோட்டில் வேறு சின்ன பசங்க பைத்தியக்காரனுங்க கத்திக்கிட்டே கிடக்குறானுங்க, அதனால் எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரப்ட் ஆகுது. ஓகே, இன்றைக்கி வந்து இன்ட்ரோ மாதிரி இது போதும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா டைப்னா என்ன, வேரியபிள்னா என்ன அப்படிங்கிறது வந்து இதே மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக எப்படின்னு நான் புரிய வைக்கிறேன். இங்கே வந்து மோட்டர் ஓடிட்டுருக்கு, நீ ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கானுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டேட்டா டைப் அண்ட் வேரியபிள்ஸ்னால் என்னங்கிறத பார்க்கலாம். அப்புறமேட்டுக்கு சீக்கிரமாக எப்படி ரேட் ரேஸ்க்கு போயிட்டு சம்பாரித்து இல்லை லோன் வாங்கி வீடு கட்டி அந்த லோனை எப்படி அடைக்கிறது. ஆனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ரேட் ரேஸ் போயிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸி, அது கஷ்டம்லாம் கிடையாது. நிறைய பேர் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஈஸியாக ரேட் ரேஸ் போவது எப்படி உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். Bye bye.